ஸ்டாலின் அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மயிரை கேட்போம். விஜய் ஒக்கால ஒழி வச்சிருப்பான்ல, பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒக்கால ஒழி இந்த ஊர்லயே பிறந்திருக்கிறான். என் வாயில நின்னா நாசமா போயிடுங்க. இந்த துண்டை போட்டுக்கின்னு வேலைக்காவதுன்னா நடு ரோட்ல அடிபட்டு இந்த 1000 ரூபாய பிச்சை காசுன்னு சொன்ன பரதேசிகளும் எச்சக்கல நாயம் பார்த்தா 1000 ரூபாய் வெள்ளம் தமிழ் பெண்கள் நேரு ஸ்டேடியத்தில் இருந்தது. டிவியில் பார்த்தீங்களா? நான் கூட அது ஏதோ அசால்ட்டாக உதவி தொகை மாதம் எதனா செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு பார்த்தேன். ஒரு தாய் சொல்லிச்சு, இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க, இந்த 1000 ரூபாயில் 2 பொட்டைக்கோழி வாங்கி விட்டேன், 2 முட்டை 2 இட்டுது, 4 முட்டை, 4 முட்டையை நான் விற்று 50 ரூபான்னு விற்று 200 ரூபா, 200 ரூபாயை வாங்கி 4 மாதம் காசை சேர்த்து வச்சு கிராமத்தில் 3 கிலோ சைஸில் ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன். அந்த 2 குட்டி வளர்ந்தது. 20,000 40,000த்துக்கு விற்றேன். அந்த 40,000 என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். இந்த 1000 ரூபாயை பிச்சை காசுன்னு சொன்ன பரதேசிகளும் எச்சக்கல நாயம் பார்த்தா செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? இந்த 1000 ரூபா எவ்வளோ தூரம் வேலை செஞ்சிச்சின்னு பார்த்தீங்களா இல்லையா? சொந்தக்காரன் தானே ஜெயக்குமார், நம்மளுக்கு வேண்டியவன் தானே, நம்ம மச்சான் தானே, விட்டுருப்போம். அவனுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாயில் கொழுப்புன்னு. வாயில் கொழுப்பு, நாக்கில் சனி, இது எல்லாம் என் மச்சான் ஜெயக்குமாருக்கு வந்துருச்சு. அதனால தான் சொன்னான், ஸ்டாலின் அவர்களே, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ராயபுரத்தில் வந்து நின்று பார், என்னை வென்று பார்னு கேட்டனா இல்லையா? அப்போதான் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நான் வந்து நின்று உன்னை தோக்கடிக்கணுமா? நான் ஒரு தொண்டை நினைக்க வச்சு உன்னை தோக்கடிக்கிறேன்டா ராஸ்கல்னு சொன்னார். அந்த தொண்டன் தான் ஹைட்ரிக் மூர்த்தி. நிற்க வச்சாங்க. அவர் சொன்னார், இவர் ஜெயிச்சிட்டாரா? நீங்கள்லாம் ஓட்டு போட்ட ஒரு தலைவன் சபதம் கொடுத்துட்டான், அந்த தலைவன் சொல்ல காப்பாற்றணும், நீங்கள்லாம் உழைச்சிங்க. இவன் இவ்வளோ நாள் உயிரை எடுத்து சாவடிக்கிறான் நம்மளை. அதுதான் சும்மா போகிறான், இருந்துட்டு போகிறான்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஊர் பொண்ணைய மாசமும் வாங்கிட்டான். ஒழிஞ்சு போட்டோன்னு என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டதுனால மட்டும்தான் இந்த தொகுதியில் இவர் ஜெயிக்க முடியும். எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாம் என்னன்னா, ஸ்டாலின் அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மயிரை கேட்போம். இவ்வளோ பண்ணியிருக்கோமா இல்லையாடா? இவ்வளவும் பண்ணியிருக்கோமா இல்லையா? நாங்கள் பண்ணாதியா கேட்குறோம்? இந்த தொகுதிக்கு எவ்வளோ கதை சொன்னேன். இவ்வளவும் நீ 25 வருஷம் செஞ்சுருக்கலாமா இல்லையாடா? ஒன்றுமே பண்ணல. நாங்கள் வந்து தானே பண்ணோம். இவ்வளவையும் செய்துவிட்டு 5 முறை நானே ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, ஒரே கஷ்டமாக பாடுவான்ல ஒரு படத்தில், அதே மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் எதனா எழுதி வச்சுருந்தா பரவாயில்ல. அந்த விஜய் ஒக்கால ஒழி வச்சுருப்பான்ல, பார்த்தீங்களா? ஏங்க உண்மையை தானேங்க சொல்கிறேன். பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க. இல்லை இப்போ எங்கள் பாணியில் சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளி பார்வை தெரியாதவன் தடவி சொல்லுவான். அவன் பற்றியா ஒரு ஸ்டாண்டு, அதில் 3 கிளிப்பு, அதை சொருவி அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். நம்மளை எத்தனையோ பேர் இல்லை வேணான்னு சொல்லிடுங்க, முடிச்சுட்டு உட்காந்துடுறேன், காலும் வலிக்குது, இப்படிலாம் சேட்டை பண்ணக்கூடாது. உங்கள் பட்டாசு இப்போ வச்சுட்டாங்க, அது முக்கியம். அவர் கேட்டார். அவர் 2026 மார்ச்சில் ஃபஸ்ட்டு வாரத்தில் தேர்தல் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதம் பொட்டியில் போடணும், மே மாதம் ரிசல்ட் வரும். அப்போது 7ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் எம்எல்ஏவோ யாருக்கு கொடுக்குறாங்களோ நின்று ஆகணும். அப்போ போடுங்க வெடி, யார் வேணான்றது இல்லையா? போட்டு தானே ஆகணும். போடுறதுக்கு வழி பண்ணுவீங்க இல்லை? நாங்கள் ஒரு தப்பும் பண்ணல. ஆனால் இந்த ஆட்சியை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒக்கால ஒழி இந்த ஊர்லேயே பிறந்திருக்கிறோம். டேய் வானாடா, நான் பல மேடையில் சொல்கிறது, என் வாயில் நின்னா நாசமாக போயிடுங்க. இது வரலாறு சொல்லவா? அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இல்லை, இன்னும் ஆட்டம் காணணும். எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால், எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால், அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவும் வரை நான் இருப்பேன். என் மசுரை பிடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் அடிச்சுக்கின்னு மென்டல் நாயா நிற்கிறான். இன்னொரு அக்கா 350 ஃபீட்டு இந்த மைக்கில் நின்னா மனக்கட்டை போடணும் இல்லையா? மனக்கட்டை போடலாம் எட்டாது. அது ஐயோ ஐயோ ஐயோ, தாமரை மலர்ந்தே தீரும். நம்ம என்ன விற்காத சரக்கா? நான் பெரிய பாட்டுக்காரனும் கிடையாது, புலவனும் கிடையாது, அறிஞரும் கிடையாது, கவிஞரும் கிடையாது. நான் ஒரு சாதாரண கானா பாட்டுக்காரன். ஆனால் கலைஞரை 100% நம்புறவன், அவரை கடவுளா நினைக்கிறார். ஏன்னா கோயிலில் போய் நின்று கல்லை பார்த்து நின்னா கும்பிட்டா பதில் பேசுமா? இன்னைக்கு என்ன சொல்றான்? ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டான். ஆனா
போன மழைக்கு ராமர், அதுவும் பெரிய ராமர் இருந்தா பரவாயில்ல, அவர் குழந்தை ராமர் குளிர்ல நஞ்சிட்டாரா இல்லையா? எப்ப 2 வருஷம் ஆகி 2 வருஷத்துக்குள்ள ராமர் நஞ்சாரு. ஆனா எங்க தாத்தா கலைஞர் வச்சாருல்ல திருவள்ளூர் சில கன்னியாகுமரியில, புயல் வந்ததா இல்லையா? மழை வந்ததா இல்லையா? காத்து வந்ததா இல்லையா? திருவள்ளூர் காலையும் ஆட்ட முடியல. முடிஞ்சுதா? சொல்லிடு, நான் போயிடுறேன். வருவார் இவர் மிளகா பொடியெல்லாம் வாங்கினேன் என் வீட்டுக்கு. போங்கடா டே போங்கடா, வயிற்றுல கிளப்பி அதையும் சொல்லிட்டேன். தங்க பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியாக வெட்டுவான் அவன். அது வெட்டி ஓட்டுறது எங்கே தான் கத்தானுங்களோ. மொத்தமாக போட்டாலும் பரவாயில்ல. இதுக்கோசம் தான் இதை சொன்னான் போகுதுன்ட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. பொண்ணுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், பையனுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இவ்வளவும் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா 7வது வாட்டி திமுக வரணும். அதனால் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சவ நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறது, இந்த டாவெல்லாம் இங்கே எடுபடாது. இப்போ தான் 26ல் நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா, ஜனவரியோ பிப்ரவரிலையோ படம் வரும். அது படம் வர்றதுக்கு ஓடுமா? ஓடணுன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறிவிப்போமா? ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா? போனி ஆகிட்டார்னா பேக் டு பெவிலியன் ரிட்டர்ன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார். இந்த துண்டை போட்டுக்கின்னு வெள்ளைக்காவதுன்னா நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன். அப்போ உன்னை காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டான். அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை 1க்கு 5 வாட்டி பரிசீலனை பண்ணி, இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பாதி பேர். 75 வருஷம் கட்சி நடத்தவுமா, மிசாவை பார்ப்போமா, தடாவை பார்ப்போமா, பொடாவை பார்ப்போமா, பல உயிர்களை கொடுப்போமா, கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடாக போய் பொருளை கொடுப்போமா, இவ்வளவும் பண்ணி 75 வருஷம் கட்சி நடத்துவோமா? இவங்க நேராக வருவாங்களாம். விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், 26 எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம், நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம். நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு புச் சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம். போங்கடா நீங்களா. நன்றி, வணக்கம்.